20/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போட்டு பார்க்க போகிறோம். 2 டிஜிட்டல் பார்க்க போகிறோம். எப்படி வரும்னு நாளைக்கு. சரிங்களா? இன்றைக்கி 20ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 19ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டுக்கு 1 4 8ன்னு கொடுத்துருக்கோம். 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3 வச்சா நீங்கள் 1 வச்சிங்கன்னா 6 வைங்க, 4 வச்சா 9 வைங்க, 8 வச்சா 3 வைங்கன்னு சொல்லியிருந்தோம். 1 மணிக்கு பாருங்கள் 6 3ங்கிற நம்பர் வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 3 வந்திருக்குது. கீழே நம்ம மேலே கொடுத்த நம்பர் வரல, ஆனால் கீழே கொடுத்த 2 நம்பர் வந்திருக்குது. 6 மணிக்கு பாருங்கள் 9 6ன்னு வந்திருக்குது. நம்ம 9 கொடுத்துருக்கோம், 6 கொடுத்துருக்கோம். சரிங்களா? 8 மணிக்கு பாருங்கள் 2 7 0ன்னு வந்திருக்குது. ஆனால் 8 மணிக்கு நம்ம இதில் எதுவுமே எடுக்கலை. நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பவர் நம்பர் மட்டும்தான் வந்திருக்குது, டைரெக்டாக கொடுத்த நம்பர் வரல. சரிங்களா? ஆனால் நமக்கு 2 டிஜிட்டல் நம்ம சொல்லி தான் கொடுப்போம். 2 3 பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 63ங்கிறது பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 69ங்கிறது 96 பாஸ் ஆகிருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்போம். நீங்கள் 69ன்னு ஒன்று வச்சா 96 ஒன்று வைங்க, அப்போ தான் வின்னிங் வரும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ 96ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, 63ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. பாக்ஸ் வந்து நமக்கு சி போர்டு வந்து 5 5 0ன்னு வந்ததுனால நம்ம 5 கொடுக்கல, 0 கொடுக்கல, அதனால் அந்த நம்பர் வராது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பில் பார்த்துடலாமா? இருபதாம் தேதி பார்த்துடலாம். 20ஆம் தேதி டியர் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கு சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. சரிங்களா? இது வந்து 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோவும் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க டிக்கெட் போடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8610575149ங்கிற நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க. டிடிஹெச்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் எடுக்கிறவங்க மட்டும் 4 ஷோ வின்னிங் அமௌண்ட்டை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? நாளைக்கு உண்டான ஆள் போட பார்த்துடலாமா? நாளைக்கு பாருங்கள் 7 8 5ங்கிற மாதிரி என்னுடைய ஆள் போடு வந்திருக்குது. நாளைக்கு 7ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 7 2 நைட்டு இறங்கிருக்குன்னு பார்க்காதீங்க, நாளைக்கும் இறங்கலாம், அப்படி தான் இருக்குது. சரிங்களா? 7 8 5. சரிங்களா? 2 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0. நீங்கள் எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதுக்கு பவர் நம்பர் வச்சிங்கன்னா ஆல் போர்டில் சக்ஸஸாக வின் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் அதை போடுங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு நம்பரை போடுங்க. சரிங்களா? அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதிலேருந்து தான் எடுத்து கொடுக்குறோம். 3 டிஜிட்டலும் இதிலேருந்து தான் எடுத்து கொடுப்போம். சரிங்களா? என்னுடைய கணிப்பு, என்னுடைய கெஸ்ஸிங் இது. சரிங்களா? என்னுடைய தனிப்பட்ட இது. உங்களுடைய கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் போடுங்க. சரிங்களா? 78 85 57 23 03 02 70 25 82ங்கிற மாதிரி ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்ததில் வந்து 2 செட்டோ 3 செட்டோ நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக ரொட்டேஷன் ஆகும், இல்லைன்னா அப்படியே கூட வரும். எப்படி வேணாலும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 78ன்னு வந்து கொடுத்துருக்குறேன்னா 87ஆகவும் அடிப்பாங்க, 85ன்னு கொடுத்துருக்கேன்னா 58ஆகவும் அடிப்பாங்க, 57ன்னு கொடுத்துருக்கேன்னா 75ஆகவும் அடிப்பாங்க, 23ன்னு கொடுத்துருக்கேன்னா 32ஆகவும் அடிப்பாங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க நம்பருக்கும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி தான் போடணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு செட்டு 2 செட்டு 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கொடுத்த மாதிரியும் வரும், சில நேரம் அது அப்படி மாறியும் வரும். அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு கொடுத்துட்ருக்குறோம் எப்போவுமே. சரி சார், டெய்லி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால டெய்லி நம்ம அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறோம், ரொட்டேட் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆல் போர்டு போடுங்க, ஏபிபிசி ஏசி. சரிங்களா? ஏபிஏசி தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த போர்டில் போட்டு அந்த போர்டில் போயிடக்கூடாது, அந்த போர்டில் போட்டு இந்த போர்டில் போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பாக்ஸ்ன்னு தான் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? 785 230 780 235 280 753ங்கிற ஒரு 6 செட்டு 3 செட்டும் சேர்த்து கொடுக்குறோம். இதில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க செட்டில் சி போர்டு வந்துச்சுன்னா 3 டிஜிட்டல் கண்டிப்பாக பாஸ் ஆகும். சி போர்டை பாருங்கள், ஒவ்வொரு ஷோவுக்கும் எது வரும் எது வராதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க. சரிங்களா? இது நான் கொடுத்த மாதிரியே தான் வரணும்லாம் இல்லை, மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பாக்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு ஷார்ட்டு முறைப்படி நம்ம எடுக்கிறோம், அது வந்துட்டு பாக்ஸாக மாறும், இல்லைன்னா அப்படியே கூட வரும். அது ரிசல்ட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? மிஷின் நம்பர் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம மிஷின் நம்பர்லாம் அனுப்பிவிட்டு நம்ம டிக்கெட் போட சொல்கிறோம். சரிங்களா?
பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் சரிங்களா. நான் எடுக்கிற ஃபார்முலா மெத்தடு இது சரிங்களா. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா போடுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க சரிங்களா. அதுக்காக எதுவும் கட்டாயம் கிடையாது. இதான் வரும், இதான் அடித்து 100% இதான் வரும்னு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய இது இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் போடுங்க சரிங்களா. டிக்கெட் போடுறீங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டால் போதும் சரிங்களா. பாருங்கள். அதேமாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங்கும் என்னுடைய கமெண்ட்டும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க சரிங்களா. நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.